ஹாய் ஆல். ஒன்ஸ் அகேன் சேனல் விஜய்க்காக விஜய் உங்க எல்லாத்தையும் வெல்கம் பண்றேன். இன்னைக்கு நம்ம கெனத் ஆண்டர்சனோட ஹண்டிங் கிரானிக்கல்ஸ் இருந்து இன்னொரு அற்புதமான கதையை பார்க்க போறோம். ஆக்சுவலி நான் கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். டைகர் ரோஸ்ங்கிற புக்ல இருந்து இது 4வது சாப்டர். இந்த சாப்டரோட பேர் குவியர் சைட் ஆஃப் திங்ஸ். ஆக்சுவலி இதை நான் ஒரு 3 பார்ட் சீரீஸா பண்ணலான் இருக்கேன். ஏன்னா 2 கதை ஒரு சூப்பர் நேச்சுரல் சம்பந்தப்பட்டது, ஒரு கதை ஒரு புல் எலிஃபென்ட் சம்பந்தப்பட்டது, இன்னொரு கதை ஒரு டெக்காய்ட் சம்பந்தப்பட்டது, அதாவது திருடனை சம்பந்தப்பட்டது. நான் ஆக்சுவலி இதை ஒரே வீடியோல பண்ண முடியாது, நான் அதை சுவாரஸ்யம் முடிஞ்சு போயிடும். ஸோ இன்னைக்கு பார்ட் 1ல அந்த டெக்காய்ட்டை பத்தி பேசுறேன். அவனோட பேர் செல்வராஜ். செல்வராஜோட இன்னொரு பேரு மலையூர் மம்முட்டியா. ஆமாங்க, மலையூர் மம்முட்டியா. இப்ப கூட இந்த டூரிஸ்ட் ஃபேமிலில இந்த பாட்டு ரொம்ப ஃபேமஸா இருக்கு. அப்புறம் பிரசாந்த் நடிச்ச படம் பேர் கூட மலையூர் மம்முட்டியா. அதோட அவங்க அப்பா தியாகராஜ நடிச்ச படம் பேர் மலையூர் மம்முட்டியா. உண்மையிலேயே அந்த மலையூர் மம்முட்டியா ரியல் லைஃப் கேரக்டர். இந்தியா சுதந்திரம் வாங்குற டைம்ல இந்த ஆள் ரொம்ப பயங்கர ஃபேமஸ். அவரை பத்தி கதை தான் நம்ம பார்க்க போறோம். அவருக்கும் கிணத்துக்குள்ள தொடர்பை பார்க்க போறோம். கதைக்குள்ள போலாம். செல்வராஜ் 36 வயசாகுது. எந்த வம்பு துப்புக்கும் போகாம ஒகேனக்கல் பக்கத்துல இருக்கிற மீச்சூருங்கிற கிராமத்தை சேர்ந்தவன். இவனுக்கு ஒரு 4-5 அண்ணன் தம்பிங்க இருந்திருக்கிறாங்க. இவங்க அப்பாவுக்கும் பக்கத்துல இருக்கிற ஒரு குடும்பத்துக்கும் பயங்கர சண்டை நடந்துட்டு இருந்திருக்கு. வாக்கியா தகராறு நில தகராறு கரெக்டா தெரியல. இந்த சண்டை ரொம்ப முத்தி போய் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு நாள் அவங்க அப்பா வில்லேஜுக்கு திரும்பி வரும்போது புல்லக்காட்டுல ஆப்போசிட் கேங்ல அட்டாக் பண்ணி அவங்க அப்பா அடிச்சு கொண்டுடுறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க அப்பாவோட உடம்பு தூக்குல தொங்க போட்டு அந்த மரத்துல தொங்க விட்டு போயிடுறானுங்க. இது செல்வராஜுக்கும் அண்ணன் தம்பிகளுக்கும் பயங்கர கோவத்தை உண்டாக்குது. அவனுங்க 5 பேர் சேர்ந்து இந்த குடும்பத்துல இருக்க 9 பேரை வெட்டி சாச்சிடுறானுங்க. போலீஸ் அவங்க அண்ணன் தம்பியில 2 பேரை பிடிச்சிட்டு போய் பப்ளிக் ஹேங்கிங் பண்ணிடுறாங்க. இது இந்தியா சுதந்திரம் வாங்குற காலகட்டத்துக்கு முன்னாடி பிரிட்டிஷ் போலீஸ்க்கு அவ்வளவு பவர் இருந்தது இந்த காலகட்டத்துல. மீதி 3 பேர் காட்டுக்குள்ள தப்பிச்சு போயிடுறாங்க. அதுல ஒரு தம்பி என்ன பண்றான், ஒரு பொண்ணோட தொடர்புல இருக்கான். அவர் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த பொண்ணை ஒன்னா மூவ் பண்ணிடுறாங்க. அந்த பொண்ணோட புருஷன் என்ன பண்றான், ஆப்போசிட் கேங்ல அவங்களை மாட்டி விட்டுறான். ஸோ அந்த ஆப்போசிட் கேங் இந்த பொண்ணையும் அவனையும் ஹட்ல பூட்டி போட்டு எரிச்சிடறானுங்க. அவங்க இறந்துடுறாங்க. ஸோ அவங்கள உயிரோட எரிச்சிடறானுங்க. ஸோ இதுலயே நம்ம மம்முட்டியா தப்பிச்சு போயிடுறான். அவனு இன்னொரு தம்பியோட தப்பிச்சு போயிடுறான். போலீஸ் திருப்பி வருது. இந்த ஆப்போசிட் கேங்ல ஒரு 2 பேரை பிடிக்குது. அவங்கள பப்ளிக் ஹேங்கிங் போடுது. ஸோ இப்படி நிலைமை போயிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல அவனால அந்த காட்டுல தான் சர்வே பண்ணி ஆகணும்னு முடிவு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவன் வாழ்க்கையில திருடனா மாற ஆரம்பிக்கிறான். ஆனா அவன் திருடும் போது அதுல ஒரு ஹானர் இருக்கும், அதாவது ஒரு கொள்கை இருக்கும், அதுல ஒரு நேர்மை இருக்கும். அதுல எபிசோட் எப்படி நான் உங்களை பாக்குறேன் என்னன்னு சொல்றேன். ஸோ ஒரு கட்டத்துக்கு மேல இவன் தன்னை திருடன் ஆகினதுக்கு அப்புறம் இவன் ட்ரெஸ் எல்லாம் மாத்திடுவான். ஒரு காக்கி ஷர்ட் போட்டுப்பான், ஒரு பெல்ட் இருக்கும், 2 பக்கமும் கத்தி இருக்கும், பட்டா கத்தின்னு சொல்லுவாங்க, 2 பக்கமும் வச்சிருப்பான். 12 போர் கார்ட்ரேஜ்ல இந்த சோலைய படத்துல வர மாதிரி ஒரு புல்லட்ஸ் அப்படியே ஒரு பெல்ட் மாதிரி போட்டிருப்பான். புல்லட் பெல்ட்னு அதை போட்டிருப்பான். அப்புறம் ஒரு ஹார்ம்லெஸ் ஷார்ட் கன் வச்சிருப்பான், 12 போர் ஷார்ட் கன் வச்சிருப்பான். ஸோ இதை வச்சுதான் இவன் எல்லா வீட்டுக்கும் போய் கொள்ளையடிப்பான். இவனோட டார்கெட்டே பாத்தீங்கன்னா பெரிய பணக்காரங்க, பெரிய ஜமீன்தார்கள், செல்வந்தர்கள். இவங்க வீட்டுல நைட்டு போய் துப்பாக்கியை காட்டி இல்லை கத்தியை காட்டி கொள்ளையடிச்சுட்டு அந்த பணத்தை அந்த ஊர் ஏழைகளுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு, கடன்ல கஷ்டப்படுறவங்க, கை கால் இல்லாதவங்க, இவங்களுக்குலாம் அவர் இந்த பணத்தை கொடுத்துருவாரு. ஸோ கொஞ்சம் பணம் தான் அவனுக்கு வச்சுப்பான். சரிங்களா, மீதி பணத்தெல்லாம் ஏழைகளுக்கே கொடுத்துருவான். ஸோ இவன் ஒரு பெரிய ராபின்ஹுட் மாதிரி அந்த இடத்துல ஃபார்ம் ஆயிட்டு இருந்திருக்கான். இவன் பிடிக்கிறதுக்கு 300 போலீஸ் அந்த ஒகேனக்கல் காட்டுப்பகுதிக்குள்ள, அந்த சேலம் காட்டுப்பகுதிக்குள்ள போயிருக்கிறானுங்க. இவன் அங்க இல்ல. இவன் எங்க இருந்திருக்கான்னு பாத்தீங்கன்னா, பெண்ணகரம்னு ஒரு ஊர் இருக்கு. பெண்ணகரம் ஊர்ல ஒரு டூரிங் டாக்கிஸ், அதாவது சினிமா கொட்டாயினாங்க. அங்க போய் கிரவுண்ட்ல உட்காந்து நல்லா படத்தை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்து முடிச்சு செகண்ட் ஷோக்குள்ள மேல போய் கலெக்ஷன் ஏஜென்ட் தலையில துப்பாக்கியை வச்சு அந்த அமௌண்ட் எடுத்துட்டான். இந்த கலெக்ஷன் ஏஜென்ட் சொல்றான், அந்த மாதிரி கேளுங்க சார், நீங்க தான் திருடினா யாரும் நம்ப மாட்டாங்க, நான் தான் திருடுன்னு நினைப்பாங்கன்னா, இவன் என்ன பண்றான், நான் தான் மலையூர் மம்முட்டியா வந்திருக்கேன், நான் தான் திருடுன்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் எடுத்து ஒட்டிடுறான். அப்புறம் இந்த கலெக்ஷன் ஏஜென்ட் ஒரு 5 ரூபா கொடுத்துட்றான். சரிங்களா, நீ போய் வச்சுக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு திருடிட்டு போயிடுறான். இவனுக்கு ஆக்சுவலி இந்த பேரு மம்முட்டியாங்கிற பேர் ஏன் வருதுன்னு பாத்தீங்கன்னா, இவனுக்கு ஆக்சுவலி கிளிப் அந்த லிப் வேலை இருக்கும். ஸோ வாய் மம்முட்டி மாதிரி இருக்கும். அதனால இவனை மம்முட்டியான்னு கூப்பிடுவாங்க. இவனுக்கு மீசை விரும்மாண்டி ஸ்டைல வச்சிருப்பான். அந்த ரைட் ஐல இருந்து இந்த காது வரைக்கும் ஒரு பெரிய ஸ்கார் இருக்கும். ஸோ இதான் அவனோட அங்க அடையாளங்கள். ஆள் நல்லா 6 ஃபீட் ஆள், நல்ல பிசிக்கு, நல்லா கருப்பா இருப்பான். ஆனா ரொம்ப ரொம்ப நல்லவன். சரிங்களா, இன்னொரு விஷயம் ஏன் அப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பிரிட்டிஷ் இன்ஜினியர் இந்த இடத்துல டேம் கட்டுறதுக்காக பிரிட்டிஷ் கவர்மெண்ட் போட்டிருப்பாங்க. சோ அப்போ ஒரு 350 ரூபா கேஷ் அந்த கேஷியர் எடுத்துட்டு வந்திருப்பான். இவன் அந்த கேஷியரை வழிமறிச்சு கொள்ளையடிச்சிருவான். அப்ப அந்த கேஷியர் சொல்லுவான், சார் நீங்க கொள்ளையடிக்கிறது சம்பள பணம், கூலிகள்லாம் சம்பளத்துக்கு வெயிட் பண்ணோம்னா உடனே அவன் மனசு இருந்து என்ன சொல்லுவான், எவ்வளவுப்பா சம்பளம்னு கேட்டு அவங்க 1 வாரம் சம்பளத்தை கொடுத்துட்டு மீதி அமௌண்ட் மட்டும் எடுத்துட்டு போவான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், அந்த டிம்பர் மெர்ச்சன்ட்ஸ் எல்லாம் வருவானுங்க. அவனுங்கெல்லாம் எப்படின்னா போச்சஸ். அவனுங்கெல்லாம் இங்க அந்த காட்டுக்குள்ள யாருமே இல்லாதப்ப மரத்தை வெட்டி லாரியில ஏற்றிட்டு போயிடுவானுங்க. இவன் அவங்கள டார்கெட் பண்ணி ஒரு லாரிக்கு 50 ரூபா கேட்பான். கொடுத்தா ஒன்றும் செய்ய மாட்டான். ஒரு தடவை என்ன பண்ணுவான், ஒரு டிரைவரை மிரட்டி கண்ணை வச்சு
பணம் கேட்டோம். அந்த டிரைவர் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓட்டி இவனை தள்ளி விடுற மாதிரிலாம் பண்ணியிருக்கான். தப்பிச்சவன் என்ன பண்ணிருக்கான், அந்த டயரை சுட்டுட்டான். ஒரு டயர் ரீப்ளேஸ் பண்ணுற 2 டயர் ரீப்ளேஸ் பண்ணுறது 600 ரூபா ஆச்சு. ப்ளஸ் அந்த டிம்பர் போச்சஸும் மாட்டிக்கிட்டாங்க. 2500 மேலே செலவழிக்க வேண்டியது வந்துச்சு. ஸோ இவன் ரெப்புடேஷன் வந்து இந்த மாதிரி ரொம்ப பயங்கரமாக பரவிட்டு இருந்துச்சு. போலீஸ் இவனை பிடிக்கிறதுக்கு நிறைய முயற்சி பண்ணுவானுங்க. ஒரு தடவை பயங்கரமாக தோத்து போயிடுவானுங்க. ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சுன்னா, அந்த எஸ்பி சேலம் எஸ்பி வந்து ஒரு இங்கிலீஷ்காரர், அவர் ஃபேமிலியோட ஒகேனக்கல் பிக்னிக் வந்திருக்கிறாரு. கார்ல வந்து கேமரா வச்சுட்டு போயிருக்காரு. அந்த கேமரா இவன் கொள்ளையடிச்சு நான் தான் மம்முட்டியா வந்திருக்கேன்னு பேப்பர்ல எழுதி விட்டுட்டு போயிட்டான். ஸோ இது பயங்கர ஃபேமஸ் ஆச்சு. மீச்சூர் வில்லேஜ், அங்கிருந்து 10 மைல் தள்ளி இருக்கிற மீச்சூர் வில்லேஜ்ல வந்து இவன் ஒய்ஃப் இருந்திருக்கா. இவன் ஒய்ஃப் வந்து இந்த போலீஸ் வந்து மாறு வயசுல கண்காணிச்சுட்டே இருந்திருப்பாங்க. இவன் லேடி கெட்டப்ல வருவான், ஏதாச்சும் ஒரு கெட்டப்ல வந்து அவளை பார்த்துட்டு போவான். இவனோட ஒய்ஃப் தவிர எக்கச்சக்க கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ், கான்குபைன்ஸ், அதாவது நிறைய பொண்ணுகளோட அஃபேர்ஸ் இருந்திருக்கான். அப்போ வந்து இவன் லேடி கெட்டப்ல வந்துட்டு போயிட்டாங்கிறது பயங்கரமா தெரிஞ்சிருச்சு. திருப்பி அவன் லேடி கெட்டப்ல வந்தா பிடிக்கும்னு சொல்லிட்டு அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அன்னைக்கு ஒரு லேடி வருது. அந்த லேடியை போய் போலீஸ்லாம் பிடிக்கிறாங்க. பார்த்தா அது உண்மையிலேயே ஒரு லேடி. ஆக்சுவலி அந்த லேடியை இவன் அரேஞ்ச் பண்ணி அனுப்பியிருப்பான். அதுக்கப்புறம் இவனை பிடிக்கிறதுக்காக ஈரோட்ல கேம்ப் போட்டுருப்பானுங்க. ஒரு கேம்ப் ஆஃபீஸ்ல ஒரு பிச்சைக்காரன் வந்து ஐயான்னு கேட்பான். அந்த பிச்சைக்காரன் அடிச்சு துரத்துருவானுங்க. அந்த பிச்சைக்காரன் என்ன பண்ணுவான், இவங்களோட பவுல் ஒன்று எடுத்துட்டு போயிடுவான், சாப்பிட்ற பவுல் போலீஸ்காரன் எடுத்துட்டு. அடுத்த நாள் பார்த்தா நான் தான் மலையூர் மம்முட்டி வந்துட்டு போனேன், உங்க பவுல் அடிச்சுட்டு போயிட்டேன்னு சொல்லி பேப்பர் எழுதி ஒட்டிடுவான். அவ்வளோ தைரியம் அவனுக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸில் போய் கொள்ளை அடிப்பான். அவர் வீட்டில் போய் 50 ரூபா அடிப்பான். ஸோ ஒரு வருஷத்துக்கு இவனோட கொள்ளைன்னு பார்த்தீங்கன்னா 25,000 50,000 வரைக்கும் போகும். ஆனால் எந்த பணத்தையும் பெருசாக வச்சுக்க மாட்டான். எல்லாத்தையும் ஏழை எளிய மக்களுக்கே கொடுத்துருவான். அவனுக்குன்னு பெருசாக இது இருக்கும். அந்த காட்டுக்குள்ளேயே வாழ்வான். ஸோ இவனை பத்தி கிணத்து ரொம்ப கேள்விப்படுவார். ஆக்சுவலி கிணத்தோட ஃப்ரெண்ட் ரங்கா, நான் சொல்லியிருக்கேன்ல அந்த போச்சர், அவனுக்கு வந்து இவர் காவேரி பேசின்ல இருந்து ஒரு 3 மைல் தள்ளி ஒரு 12 ஏக்கர் நிலத்தை வந்து இவரோட பேர்ல இருக்கிறத வந்து அவனுக்கு கொடுத்துருவாரு. நீ வந்து உழுதுக்கோ, அதில் வர காசு நீ எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு அவன் அவர் ஹட்டு போட்டு அவனோட 4th ஒய்ஃப் கூட வாழ்ந்துகிட்டு இருப்பான். ஸோ இவர் அங்கே போகும்போதுலாம் அவருக்கு டென்ட் எடுத்து அங்கே எங்க அந்த ஃபீல்டில் போட்டு இருப்பாரு. அப்போ ஒரு நாள் நைட்டு சொல்லுவான், சார் நீங்க இந்த ஃபீல்டில் போடாதீங்க, ஏன்னா யானை வந்து அடிக்கடி இங்கே மிதிக்க வருது, ஸோ நீங்க வராதிங்க அப்படின்னு சொல்லியிருப்பான். வீட்டுக்குள்ள வந்து படுத்துக்கோங்க சார். நான் இல்லப்பா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு படுத்திருப்பாரு. வழக்கமா ஒரு டென்ட்ல தான் தூங்குவார். அன்னைக்கு காலையில அவர் என்ன பண்ணிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த பிரிட்டிஷ் இன்ஜினியர் டேம் கட்ட சொல்லியிருப்பார்ல, அவர்கிட்ட இவர் பேச்சுவார்த்தைக்கு போயிருப்பாரு. ஏன்னா ஒண்ணு, இந்த டேம் கட்டுறதால வந்து நிறைய ஃபாரஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகும், அது வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகி டிஸ்டர்பர் ஆகும். ஸோ அது தடுக்கலாம், பிளஸ் என்ன பிளான்னு சொல்லி ரியலா கேட்கலாம்னு சொல்லிட்டு அவர் போய் பேசியிருப்பாரு. அப்ப இந்த இன்ஜினியர் ரொம்ப கைண்ட் என்னஃபா வந்து இவரை ஜீப்ல ஏற்றிட்டு பின்னாடி ஒரு ஃபாரஸ்ட் கார்டு வேற வருவான், இவங்களோட தோஸ்டி கட்டிட்டு ஷர்ட் போட்டுட்டு வருவான். அவங்க கிட்ட வந்து ஒரு .303 ரைஃபிள் இருக்கும். அப்போ போயிட்டே இருக்கும்போது இவங்க வந்து அவங்க பிளானை சொல்லி காட்டும். ஸோ இவரோட நிலத்துக்கும் ஃபாரஸ்ட்டுக்கும் இந்த டிஸ்டர்பன்ஸ் வராமல் ஒகேனக்கல் ரிவர்ல டேம் கட்டுற மாதிரி பிளான் பண்ணியிருப்பாங்க. அதை அவர் கேட்டுட்டு இருப்பாரு. அப்போ திடீர்னு அந்த ஃபாரஸ்ட் கார்டு சொல்லுவான், ஐயோ இந்த மலையூர் மம்முட்டியா மட்டும் வரக்கூடாது அப்படின்னு இருப்பான். உடனே அவர் திரும்பி கேட்பாரு, ஏன் அவன் கன் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அந்த கன் அவன் எடுத்து கொடுப்பான். பார்த்தா .410 P4 கார்ட்ரிட்ஜ் சொல்லுவாங்க. சரிங்களா, அது ஒரு ஷார்ட் கன்னு. அதை வந்து இவனுக்கு 303 மாதிரி டிசைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க இவர்கிட்ட. அதால 50 யார்டு கூட சொல்ல முடியாது. ஆக்சுவலி அது காக்கா குருவி சொல்ற கன்னு சொல்லலாம், P4 சொல்ற கன்னு ஆக்சுவலி அது. அப்போ அந்த காட் சொல்லுவான், நான் எப்படிங்க ஒரு 50 யார்டுக்கு தள்ளி அவன் நின்னா நான் எப்படிங்க சுட முடியும், அவன்கிட்ட நல்ல கன்லாம் இருக்குன்னு கேள்விப்பட்டேன், இதுல நான் எப்படிங்க சுட முடியும் அப்படின்வாங்க. ஓ அப்படியான்னு சொல்லி இவர் கேட்பாரு. அப்ப இவர் சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி மலையூர் மம்முட்டி இங்க வந்தா நீ என்னப்பா பண்ணுவேன்னு கேட்பாரு. ஐயா சாமி நான் உங்களெல்லாம் விட்டு ஓடிடுவேன்னு இவங்கெல்லாம் சிரிப்பாங்க. அப்ப அந்த இன்ஜினியர் ஒன்று சொல்லுவாரு, எனக்கும் இந்த மலையூர் மம்முட்டியா பார்க்கணும் ரொம்ப ஆசையா இருந்திருக்கு. இன்னொரு சின்ன கதையும் சொல்லுவாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, அங்க ஒரு பிரிசன்ல ஒர்க் பண்ற ஒரு ஆள் இருப்பான். அவன் வந்து மலையூர் மம்முட்டியா ஊர்ல இருக்கிறவன் தான். மலையூர் மம்முட்டியானுக்கு வந்து நிறைய ஸ்பை நெட்வொர்க் பயங்கரமா கிரியேட் பண்ணிருப்பான். ஸோ எங்கெங்க யார் யார் இருக்கான்னு சொல்லிட்டு அவனுக்கு பக்காவா தெரியும். எப்போ எங்க கொள்ளையடிக்கணும், எப்படி கொள்ளையடிக்கணும் முதல் கூட அவனுக்கு எல்லாமே பக்காவா தெரிஞ்சு வச்சிருக்கும். ஸோ இவன் நான் வந்து டியூட்டில இருந்து டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க இந்த பிரிசன் கார்டை. இவன் ஐடியா என்னன்னா, ஒருவேளை நம்ம மலையூர் மம்முட்டியை பிடிச்சி கொடுத்துட்டா நம்மளுக்கு வந்து திருப்பி வேலை கிடைக்கும், பிளஸ் நம்மளுக்கு நல்ல சன்மானம் கிடைக்கும்னு சொல்லிட்டு போலீஸை கான்டாக்ட் பண்ணி ஒரு பிளான் சொல்லுவான். நான் வந்து ஒரு இன்ஃபார்மர் மாதிரி இருக்கேன், நான் ஒரு டைம் சொல்றேன், வந்து பிடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இவன் இன்ஃபார்மர் மாதிரி ஆக்ட் பண்ணி ஒரு நாள் மலையூர் மம்முட்டியா பிடிக்க பிளான் பண்ணிடுவான். 10:30 மணிக்கு ஒரு இடத்துக்கு வர சொல்லிடுவான் போலீஸை. இவன் 10 மணிக்கே போய் உட்காந்துப்பான். மலையூர் மம்முட்டியான் அவனை பார்க்க வந்து பேசிட்டு இருக்கும்போது அவன் உட்காரும் போது அவன் கை விலங்குகள் வந்து தரையை தட்டிடும். மலையூர் மம்முட்டியான் டவுட் வரும். பார்த்தா கை விலங்கு. உடனே 2 பேருக்குள்ள பெரிய சண்டை நடக்கும். அதில் அவன் அப்பரண்ட் எடுத்துருவான். 2 பேருமே நல்ல பயங்கர பலசாலியா இருப்பாங்க. அதில் அவன் அப்பரண்ட் எடுத்து மலையூர் மம்முட்டியான் கீழே போட்டு அவன் கழுத்தை நெரிச்சிட்டு இருப்பான். மலையூர் மம்முட்டியான் என்ன பண்ணுவான், பக்கத்துல இருக்க கல் எடுத்து அவன் மண்டல் அடிச்சு அவன் மேலே ஏறி உட்காந்து அவன் சண்டை போட்டுட்டு இருப்பான். சண்டை ரொம்ப பயங்கரமா போனோடனே அவன் கையில இருக்க கத்தி எடுத்து அவனை 3 விரலை வெட்டிடுவான். அதுக்குள்ள போலீஸ் வந்து அந்த இடத்துல தப்பிச்சு போயிடும். திருப்பி போலீஸ் அவனை பிடிக்கவே முடியாது. ஸோ இந்த இன்சிடென்ட்டை பத்தி சொன்னோன்னே ஒரு விஷயம் சொல்லுவாங்கன்னா, ரொம்ப பிரேவானவன் சொல்லிட்டு கிணத்து முடிவு பண்ணுவாரு. அப்ப கிணத்து சொல்லுவாரு, எனக்கு அவனை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குன்னு சொல்லியிருப்பாரு. இது ஆக்சுவலி அவர் ரங்கா கிட்டே சொல்லியிருப்பாரு, அந்த பிரிசன் கார்டு கிட்டே சொல்லியிருப்பாரு. சரின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு ரங்கா அவனோட பேசிட்டு ஒரு 10 மணிக்கு படுக்க போயிடுவாரு. 2 மணிக்கு அவர் டக்குன்னு எந்திரிப்பாரு அந்த டென்ட்ல இருந்து. வெளியில ஒரு ஆள் நின்றுட்டு இருப்பான். யாருன்னு பாத்தீங்கன்னா மலையூர் மம்முட்டியான். அவன் கண்ணை காட்டி கிணத்துல சொல்லுவான், என்ன பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்களாமே, நானே வந்துட்டேன், உன் ரைஃபிள்
கையில் இருந்திருக்கிற பணம் ப்ளஸ் கொஞ்சம் திங்ஸ் எல்லாத்தையும் எனக்கு கொடுனோன்னே கிணத்து அவரோட பயத்தை மறைச்சிக்கிட்டு, இங்கே பாருப்பா நான் எதுவும் தர விரும்பல, உன்னை பற்றி ரொம்ப பிரேவ் மேன்னு கேள்விப்பட்டிருக்கேன், நான் உன்ட்ட பேச விரும்புகிறேன் அப்படின்னு. கிணத்துக்கு ஆக்சுவலி என்னன்னா மனசுலாம் ரொம்ப துடிக்கும், பயம் வேற பயங்கரமா இருக்கும். கிட்டத்தட்ட 9 பேரை கொண்டிருக்கான், நான்லாம் சாதாரணம் சொல்லிட்டு. ப்ளஸ் இவர் லைஃப்ல எடுக்கிற டைம்க்குலாம் அவனுக்கு கன் ரெடியாக வச்சிருக்கிறான். அப்போ அவன் அப்படியே உத்து பார்ப்பாரு. அப்போ அவன் சொல்லுவாரு, இந்த பாருப்பா நான் சாதாரண ஆள் கிடையாது, நான் ஒரு இங்கிலீஷ்காரன், என்னை நீ சுட்டுட்ட அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா போலீஸ் வர மாட்டாங்க உன்னை பிடிக்கிறதுக்கு, ஒரு ஆர்மியே வந்துடும் உன்னை பிடிக்கிறதுக்கு. அப்புறம் வந்து உன்னை எங்க இருந்தாலும் சல்லட சலிச்சு உன்னை எடுத்துருவானுங்க, உன்னை வந்து இந்த நரி பிடிக்கிற மாதிரி பிடிச்சிட்டு போய் உன்னை கொண்டுருவானுங்க, இது உனக்கு தேவையானுவாங்க. உடனே அவன் சிரிப்பான். சிரிச்சுட்டு, என் வாழ்க்கையில எல்லாரும் கெஞ்சி தான் பார்த்துருக்கேன், நீ தான் என்ன மாதிரி தைரியமா என்கிட்ட பேசி பார்த்துருக்கேன், நான் உங்கள்ட்ட பேசணும்னு சொன்னேன். அவர் வெளில வருவோம். நைட்டு 2 பேரும் 2 மணிக்கு வந்து பேச ஆரம்பிப்பாங்க. அன்னைக்கு வந்து ஃபுல் மூன், நிலா வெளிச்சம் பயங்கரமா இருக்கும். 2 மணிக்கு பேச ஆரம்பிச்சவங்க 5 மணி வரைக்கும் பேசுவாங்க. அப்போ அவன் எல்லாத்தையும் அவன்கிட்ட சொல்லுவார், இந்த மாதிரி நான் என்னென்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லுவான். மலையூர் மம்பட்டியான் வந்து கிணத்து எல்லாத்தையும் கேட்பாரு. அப்போ வந்து கிணத்து சொல்லுவார், நீ உண்மையிலே ரொம்ப ரொம்ப தைரியசாலி, பயங்கரமான பிரேவ் மேன் அப்படின்னுவாரு. அவனும் அதை ஒத்துப்பான். ஆனால் நான் ரொம்ப தனிமையில கஷ்டப்படுறேன் அப்படின்னு அவன். ஏன்பா அப்படின்னா, இப்போ யாரும் இல்லை என் கூட, இப்போ நீங்கள் தான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் மனசு விட்டு பேச முடிஞ்சுது அப்படின்னா. அப்போ கிணத்து சொல்லுவார், இந்த பார்ப்பா நீ இப்படியே அவன் லைஃப்பை கண்டினியூ பண்ணிட்டு இருக்க முடியாது, நீ திரும்பி போலீஸ் கிட்ட போனாலும் அவன் ஒன்று தூக்கில் தொங்க விட்டுருவானுங்க, சரியா? நீ காட்டுக்குள்ளே இருந்தாலும் ஒரு நாள் இடத்துல பிடிச்சிருவானுங்க, என்னப்பா பண்ண போறேன்னு கேட்பாரு. தெரில சாமி, துரான்னு போடும், தெரில துரை அப்படின்னோன்னே, நான் ஒன்று சொல்றது கேட்குறியானோ என்னன்னா, மொட்டை அடிச்சிரு, மீசை இதெல்லாம் எடுத்துரு, மேலே வந்து பட்டி பானுன்னு ஒரு லேக் இருக்கு, 200 அடி ஆழம், அதில் போய் அவன் கன்னு காட்டுச்செல்லாம் தூக்கி உள்ளே போட்டுரு, வெளில வராது. உன் ட்ரெஸ் எல்லாத்தையும் அதில் போட்டுருல, இல்லை ட்ரெஸ்ஸை போடாது, எரிச்சிரு, வெளில மேலே ஃப்ளோட் ஆகும், எரிச்சிரு. நீ வந்து எல்லாம் மொட்டை கிட்டலாம் அடிச்சுட்டு இங்கேருந்து தள்ளி கனஹல்லி வரைக்கும் வந்துரு, சரியா? இங்கேருந்து 63 மைல் கனஹல்லி. கனஹல்லி வந்தோன்னா கனஹல்லிலேருந்து 36 மைல் தள்ளி போனோம்னா பெங்களூர் சிட்டி வந்துடும். பெங்களூர் சிட்டியில் வந்து தமாசா பங்களான்னு சொல்லுவாங்க மியூசியம், அதுக்கும் வெள்ளராணி ஸ்டாச்சு, அதாவது வெள்ளராணியோட சில விக்டோரியா மகாராணியோட சிலை இருக்கு. அது ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கிற ஒரு ரெட் கலர் பில்டிங், பெரிய வீடு தான் என்னோட வீடு. அங்கே வந்து ஆண்ட்ரஸ் துரன் கேளு, நான் இருப்பேன் அப்படின்னு. என்னை எழுதி கொடுங்க அப்படின்னுவோம். இல்லை இல்லை இது நான் வச்சுக்கணும், நீ சீட்டோட போலீஸ் கிட்ட மாட்டினா பெரிய பிரச்சனை. சரி அங்கே நீ வந்துரு, நான் அங்கேருந்து என்ன பண்ணணும்னு சொல்கிறேன் அப்படின்னு. சரி துரன்னு சொல்லிட்டு அழுவ ஆரம்பிச்சிருவோம். ஏன்னு கேட்பான். துரை, நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களை கொல்லலான்னு வந்தேன், ஆனால் எனக்கு இப்போ அப்பா அம்மா எல்லாம் நீங்கள் தான், எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியலன்னு சொல்லி ரொம்ப கதறி எழுதுவோம். கிணத்துக்கு அது ரொம்ப உருக்கமாயிடும். சரிப்பா நீ போயிடு, 5 மணி ஆயிடுச்சு, நீ கிளம்பணுன்னே அவர் போயிடுவோம். உடனே வெளில வந்து பார்த்தா ரங்கா அங்கே படுத்துட்டு இருப்போம். உடனே ரங்கா சொல்லுவான், தவிர எனக்கு ஒரு பெரிய கனவு வந்தது, நீங்களே யாரும் பேசுகிற மாதிரி அப்படின்னோடனே கிணத்து வந்து அவனை பார்த்து தெளிவாக சொல்லுவார், ரங்கா நல்லா நான் வச்சுக்கோ, நான் சொல்லதை நல்லா கேட்டுக்கோ, யாரும் இங்கே வரல, யாரும் பேசல, சரியா? எப்படி நீ வெளியில் ஏதாவது சொன்னேன்னா நம்ம 35 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து முடிஞ்சு போயிடும் இதோட, ஸோ அது உனக்கு வேணான்னு நினைக்கிறேன் அப்படின்னுவாரு. சரின்னு சொல்லிட்டு ரங்கானா சொல்லுவான், இல்லை தவிர எனக்கு கனவு வரல, ஒன்று வரல, அப்படியே நல்லா படுத்துங்கிறேன்னு சொல்லி திருப்பி படுத்துப்பான். இது முடிஞ்ச ஒரு 3-4 மாசம் கழிச்சு கிணத்து அவர் வீட்டில் உட்காந்துட்டு இருப்பாரு, பேப்பர் படிச்சுட்டு இருப்பாரு. அந்த பக்கம் போற ஒரு பிச்சைக்காரன் வந்து வீட்டு வாசல் நின்று ஐயா ஐயான்னு கதை தட்டிட்டு இருப்பான். அப்ப அன்னைக்கு ஒரு ஒய்ஃப் ஜூன் வெளில போயிருப்பாங்க, பையன் ரொனால்டு வேலைக்கு போயிருப்பான், கிணத்து மட்டும் தான் இருப்பாரு. இவரோட ஜெர்மன் ஷெப்பர்ட் 2 அங்கே போய் குலைச்சிட்டு இருக்கோம். கிணத்துக்கு ரொம்ப கோவம், ஏமாட்டா ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுவான், அடிக்கான்னு சொல்லிட்டு வெளில வருவாரு. பார்த்தா மொட்டை அடிச்சு ஒரு ஆள் நின்றுட்டு இருப்பான், ஒரு பெரிய ருத்ராட்ச மலை இருக்கும். கரெக்டாக அவன் தழும்பும் வாயை வச்சு கண்டுபிடிச்சாதான் மலிர்மா முடியான்னு சொல்லிட்டு ஆனால் வேலைக்கார பையனை கூப்பிட்டு மெட்ராஸ் மேலே எத்தனை மணிக்கு வருதுன்னு சொல்லிட்டு போய் பாருன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிருவாரு. ஸோ 90 நிமிஷத்துக்கு வரமாட்டான். அவன் போனதுக்கப்புறம் அவர் உள்ள கூப்பிட்டு சாப்பாடுலாம் கொடுத்து 2 பேர் பேசிட்டு இருப்பாங்க. தவிர நீங்கள் சொன்ன மாதிரியே நான் எல்லாத்தையும் பண்ணிட்டேன், ஃபர்ஸ்ட் என் கண்ணெல்லாம் தூக்கி போகிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது, பட் நான் செஞ்சுட்டேன். அதுக்கப்புறம் நான் மொட்டையெல்லாம் அடிச்சுட்டு வர வழியில் அப்படி நடந்து வந்தேன். என்கிட்ட பெருசாக காசு பணம் எதுவும் கொண்டு வரல, நான் வர வழியில் என்னென்ன வேலை கிடைக்குதோ பார்த்துட்டு அப்படியே வந்தேன். அங்கே வந்து கனகலியில் ஒரு ஆள்கிட்ட வேலை செஞ்சேன், ஒரு ஜமீன்தார்கிட்ட வேலை செஞ்சேன். அவன் வந்து அவங்களோட மக்களை ரொம்ப கஷ்டப்படுத்தினான். எனக்கு ஒரு செகண்டாச்சும் பழைய மலர் மம்முட்டியா மாறும்னு நான் நினச்சேன், வேணான்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இருந்தப்போ இந்த மாதிரி சாமியார்லாம் போனாங்க, நானும் மொட்டை கிட்ட அடிச்சிருக்கேன், ஸோ நானும் சாமியாராக போயிட்டேன். இப்போ என் பேர் வந்து ஓமி கிருஷ்ணா, எனக்கு சாப்பாடுக்கு எந்த பஞ்சம் இல்லை, யாரும் எனக்கு கண்டுபிடிக்க மாட்டேங்கிறேன். ஸோ நான் என்ன நினைக்கிறேன் தவிர, நான் பேசாமல் வந்து இப்படியே தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றலான் இருக்கேன், அப்புறம் மெட்ராஸில் போய் செட்டில் இல்லான் இருக்கேன் தவிர அப்படின்னும். அப்போ கிண சொல்லுவார், வேண்டாம் தம்பி, நீ உன்னோட ஆப்ரேஷன்ஸை வந்து எங்கேயாச்சும் வெளியில் போயிடு. ஏன்னா நீ ஓகே நான் சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல ரொம்ப ஆப்ரேட் பண்ணியிருக்கேன், இப்போ நீ மைசூர் ஸ்டேட்டுக்குள்ளே வந்துட்ட, இங்கே கூட உன்னை பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு, ஆனால் கொஞ்சம் கம்மி. நீ என்ன ஒன்று பண்ணு, நீ பேசாமல் வந்து ஹைதராபாத் போயிடு, அங்கே நீ போயிட்டா உன்னை பற்றி யாருக்கு எதுவும் தெரியாது, அதனால வந்து அங்கே ஒன்றும் சுத்தமாக உன்னை பிடிக்க முடியாதுன்னு. சரி தூரம் நான் அங்கேயே போயிடுறேன் அப்படின்னுவான். அப்புறம் தூரம் நான் போகிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிட்டு ஒரு 10 ரூபா நோட்டும் ஒரு டைமண்ட் ரிங், ஒரு கோல்டன் ரிங் கொடுப்போம். உடனே யார்ட்டையா கொள்ளையடிச்சாப்பான்னு. தூர நீங்கள் அன்றைக்கி உங்கள்கிட்ட பேசினதுக்கப்புறம் நான் கொள்ளையடிக்கிறது நிறுத்திட்டேன் தூர, நான் யாருக்கிட்டே இது கொள்ளையடிக்கல, உழைச்சி தான் சாப்பிட்றேன். இது வந்து ஒரு நாள் அந்த இன்ஜினியரை பார்த்தேன், நீங்கள் அந்த வண்டியில் வந்தீங்களே,
என்னோட ஸ்பை நெட்வொர்க் மூலமாக தான் ஆக்சுவலி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த பின்னாடி வந்த ஃபாரஸ்ட்காரோட தம்பி என் ஃப்ரெண்டு, அவனுக்கு நான் பணம் கொடுத்துருக்கிறேன். அவன் இன்ஃபார்மர், அவன் தான் சொன்னான். அதனால தான் நான் வந்து ரங்காவுக்கும் நான் பணம் கொடுத்துருக்கேன், ரங்காவும் என்னோட இன்ஃபார்மர் தான் அப்படின்வான். ஸோ இதெல்லாம் மூலமாக தான் இந்த நெட்வொர்க்லாம் நான் கேதர் பண்ணி, இந்த நெட்வொர்க் மூலமாக தான் நான் எல்லா இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுவேன். சரிங்களா? ஸோ அன்னைக்கு அந்த இன்ஜினியர் வந்து அவரும் என்னை பார்க்கணுன்னாரு. அவர்கிட்ட நான் போய் பேசினேன். அவர் வந்து இந்த 10 ரூபா நோட்டையும் இந்த கோல்டன் ரிங்கையும் கொடுத்துட்டு, நீ என்னைக்கு கிணத்த பார்க்குற அவர்கிட்ட இதை கொடுத்துரு அப்படின்னாரு. அப்படின்னாங்க. அதனால தான் தூரம் அவங்கள்ட்ட வந்து கொடுக்குறேன் அப்படின்னுவான். கொடுத்துட்டு அழுவாரு, கிணத்தும் அவனும் அழுவ ஆரம்பிச்சிருவான். சரிப்பா நீ பார்த்துக்கோ, தயவுசெய்து எங்கேயும் திருப்பி போயிட்டு மாட்டிக்காதுன்னு சரி சொல்றதாரும் சொல்லிட்டு அவன் அழுதுட்டே கிணத்தை விட்டுட்டு போயிடுவான். இது முடிஞ்சு கிணத்து அடிக்கடி ஒகேனக்கல் அந்த பக்கம் போவாரு, அவரோட இடத்துக்கு போவாரு. ஒரு